இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த லட்டு பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்பெஷலாக எதுவுமே தேவைப்படாது. நம்ம லட்டு பண்ணுறதுக்கு தனியாக கண்ணு கரண்டி வாங்கணும், இல்லை அது இருந்தால் தான் லட்டு பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையாது. நான் ரொம்பவே ஈஸியான முறையில் எப்படி வீட்டிலேயே இருக்க பொருள் வரைக்கும் வச்சு எப்படி பண்ணணும்னு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸாக்டாக நீங்களும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் 2 கப் கடல மாவு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் டைரெக்டாக கடையில் வாங்கின கடல மாவே யூஸ் பண்ணிக்க போகிறேன். யூஸ்வலாக லட்டு பண்ணுறதுக்கு நம்ம கடலையை வாங்கிட்டு அதை நம்ம வீட்லேயே அரைச்சோம் அப்படின்னா இன்னுமே ரொம்ப சூப்பரான நமக்கு லட்டூஸ் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கடையில் வாங்கின கடல மாவே யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கணும். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆப்ஷனல் தான். இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. பேக்கிங் சோடாவும் ஆப்ப சோடாவும் ரெண்டுமே ஒன்று தான். நீங்கள் ஆப்ப சோடா கூட கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாவுலேயே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா தோசை மாவுக்கு ரெடி பண்ணுற மாதிரி இந்த பேட்டரை நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு தண்ணி அளவு தெரியல அப்படின்னா 2 கப் கடலை மாவுக்கு 3/4 கப் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். பாருங்க, இந்த பேட்டர் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடையில் வாங்குற கடலை மாவு யூஸ் பண்ணிக்கும் போது எல்லோ கலர் எடுத்து கொடுக்காது. அதனால நான் கொஞ்சமாக இதுலேயே கேசரி பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கேசரி பவுடரை கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த பேட்டரை ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிக்கணும். கலர் உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் வேணும்னா கூட நீங்கள் கேசரி பவுடரில் ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கணும். எண்ணெயை சூடு பண்ணிட்ட பிறகு நான் லட்டு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு கப் எடுத்திருக்கேன். அந்த பிளாஸ்டிக் கப்பில் பின்னாடி சைடு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி நான் போட்டிருக்கேன். நம்ம வீட்டில் உள்ள கண்ணு கரண்டியை யூஸ் பண்ணி லட்டு எல்லாம் பண்ண முடியாது, ரொம்ப பர்ஃபெக்டாலாம் வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸோ இல்லை ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு டப்பாவோ எடுத்துக்கிட்டு அதில் பின்னாடி சைடில் மட்டும் சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி போட்டு விட்டுக்கலாம். நீங்கள் டைரெக்டாகவே கண்ணு கரண்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கண்ணு கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த பிளாஸ்டிக் டப்பா தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதில் நம்ம கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே ஒரு கரண்டி வச்சுட்டு லைட்டாக திருப்பி விட்டோம் அப்படின்னா அழகாக பூந்தி சூப்பராகவே கீழே விழுந்துடும். நம்ம அது போட்டதையுமே ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. போட்டதையுமே நீங்கள் டக்குன்னு போட்டுட்டு நெக்ஸ்ட் பேட்ச் டக்கு டக்குன்னு எடுத்துடணும். ஸோ நீங்கள் ரொம்ப பொரிச்சிட்டிங்க அப்படின்னா அது பூந்தியாக மாறிடும். நம்ம போட்டதையும் ஜஸ்ட் ஒரு செகண்ட்லேயே அது டக்குன்னு வெந்து வந்துடும். அப்போவே நம்ம கரண்டி போட்டு அதிலிருந்து எடுத்துடணும். ஸோ இதே மாதிரியே எல்லா பேட்சஸையுமே பொரிச்சு எடுத்துடணும். ஸோ எல்லாத்தையுமே பொரிச்செடுக்க மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் தான் ஆகும். ஈஸியாக பொரிச்சு எடுத்துடலாம். இது ரொம்பவே ஈஸி தான். இப்போ நீங்கள் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துட்ட பிறகு நீங்கள் கையை யூஸ் பண்ணி கூட நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துட்ட பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக ஒரே ஒரு சுத்து மட்டும் சுற்றி எடுத்துப்பேன். அதாவது ஒரு ஸ்பீடில் மட்டும் வச்சு ஒரே ஒரு சுற்றினாலே போதும். அது நல்லாவே அரைப்பட்டு வந்துடும். ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது. ஒரு ஸ்பீடில் லைட்டாக ஒரே ஒரு சுற்றினாலே போதும். அந்த லட்டு நல்லாவே அரைப்பட்டு வந்துடும். ஸோ பாருங்கள், ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம சூப்பராகவே அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்க போகிறோம். ஒரு கடாயில் 1.5 கப் சர்க்கரை நான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 கப் கடல மாவுக்கு 1.5 கப் சர்க்கரை கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ இதில் சர்க்கரை ஆட் பண்ணின பிறகு இதிலே 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். நம்ம சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர்ற கேப்பில் இதிலேயே கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கணும். பால் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இதில் உள்ள அழுக்கு எல்லாத்தையுமே ரொம்ப கிளியராக ரிமூவ் பண்ணிடும். அது பாருங்கள், நல்லா கொதிச்சு வரும்போது அதில் உள்ள அழுக்கு எல்லாமே ரொம்பவே சூப்பராக இதுவாயிடும். ஸோ ஒரு கரண்டி யூஸ் பண்ணி அதுக்கு மேலே உள்ளது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி கூட அதை நீங்கள் எல்லாத்தையுமே கிளியராக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ பாருங்கள், சர்க்கரை தண்ணியும் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சு இது மாதிரி ஒரு கம்பி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். அடுத்து இதுலேயே நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சமாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா ஈடபுள் பச்சை கற்பூரம்னு சொல்லுவாங்க. இது கடையில் கண்டிப்பாக எல்லா கடையிலையுமே கிடைக்கும். இல்லை நார்மல் கடையில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டு பாருங்கள். நல்லா இது சாப்பிட்ற பச்சை கற்பூரம் தான். இதில் ஒரே ஒரு கட்டி மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. இந்த ஒரே ஒரு சின்ன கட்டி நீங்கள் தண்ணியில் ஆல்ரெடியே கரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணாலும் சரி, இல்லை இந்த சர்க்கரை தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும்போதே இந்த கட்டியை நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நல்லாவே கரைஞ்சிரும். அது இந்த கட்டி கரைதான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கரையில அப்படின்னா அது நம்ம சாப்பிடும்போது கசப்பு எடுத்துரும். இதுலேயே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ சர்க்கரை நல்லா கொதிச்சு சர்க்கரை பாகு ரெடியான பிறகு நம்ம ஆல்ரெடியே பொரிச்சு அரைச்சி வச்சுருந்த கடலை மாவை இதில் ஆட் பண்ணிக்கணும்.
பண்ணிவிட்டு நான் வந்து வெள்ளரி விதை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க இந்த மாதிரி. அடுத்து கொஞ்சமாக நெய்யை சூடு பண்ணிவிட்டு அதுலேயே வந்து வெள்ளை திராட்சையும் கருப்பு திராட்சையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறேன் முன்னாடியே. பாருங்க இந்த மாதிரி நல்லா டபுள் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து அதே நெய்யில் முந்திரியையும் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வறுத்து எடுத்திருந்த முந்திரி திராட்சை எல்லாத்தையுமே வந்து இந்த லட்டுவில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான லட்டூஸ் வந்து கிடச்சிரும். பாருங்க இந்த மாதிரி அழகழகான சின்ன சின்ன ரவுண்ட் மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சுலபமான லட்டு வந்து கிடைச்சிரும். இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி சூப்பராக ரவுண்டாக பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான லட்டு வந்து நமக்கு கிடைச்சிரும். இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக நமக்கு வந்திருக்கு அப்படின்னு. இது கூடயே உங்களுக்கு இன்னும் நிறையா நெய் போட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் நிறையா நெய் ஆட் பண்ணி நெய் லட்டா கூட பண்ணிக்கலாம். சீக்கிரமாகவே நம்ம கடையில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லட்டு கரண்டி யூஸ் பண்ணி எந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி நான் இன்னொரு வீடியோ வந்து சீக்கிரமாகவே நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.